இந்த சந்திர மங்கள யோகம்னா என்ன? இந்த சந்திர மங்கள யோகம் என்ன மாதிரியான பலன்களை தரும்? இது ஆணுக்கு ஒரு விதமான பலன்களையும் பெண்ணுக்கு ஒரு விதமான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியது. சரி, இந்த சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிரகங்களில் சந்திரன்னா மதிநுட்பம், நம்மளுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பை தெரியப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மங்களன் அப்படின்னா யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் யார் அப்படின்னா நமக்கு பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். மங்களக்காரகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. இந்த சந்திரனும் மங்களனும், அதாவது சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இணைஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? ஒன்று கடகத்தில் செவ்வாய், அல்லது மேஷத்துலேயோ விருச்சகத்துலேயோ சந்திர பகவான் இருக்காங்க. செவ்வாயோடைய வீட்டில் சந்திரன் இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன் இருக்கார், இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார், அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது, சந்திரனின் வீட்டில் செவ்வாய் இருக்குது, சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்குன்னா இது சந்திரமங்கள யோகம். இதில் பெரும்பாலும் அந்த யோகத்தை இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம யோகமாக எடுத்துக்குவோம். இல்லை சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. இது நட்சத்திரத்தில் அதுவும், அது நட்சத்திரத்தில் இதுவும், அதாவது ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து இந்த செவ்வாயின் நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டத்தில் சந்திரன் இருக்குது, இந்த நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்கன்னாலும் இதை சந்திரமங்கள யோகமாக எடுத்துக்கலாம்.